நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய அருமை இரட்சகர் மீட்பர் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையான திருநாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். வேதமே வெளிச்சம் விடுதலை ஊழியங்கள் வழியாகவும் ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாகவும் உங்களை இந்த நாளிலும் சந்திக்கும்படியாக, கர்த்தருடைய வசனத்தை விதைக்கும்படியாக, கர்த்தர் தந்த இந்த ஜீவனுக்காக, இந்த வாழ்வுக்காக ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய புத்தகத்திலிருந்து ஆண்டவருடைய வேத வசனங்களை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளின் நல்ல செய்தியாக, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்ம பூமியில் வாழும்போது நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படும், கர்த்தருடைய வேத வசனம் எவ்விதம் அதை சொல்லுகிறது என்பதை நாம் இன்றைய நல்ல செய்தியில் பார்க்க போகிறோம். ஏசாயா 54 அதிகாரம் 13வது வசனம். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. அன்பானவர்களே, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் சின்னதாக இல்லை, பெருசாக இருக்கும். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவரை இந்த மண்ணுலகில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை தெய்வமாக வணங்கி அவரை ஆராதனை செய்கிற உங்கள் பிள்ளைகள் யாவரும், ஒரு பிள்ளை கூட மிஸ் ஆகாது. உங்கள் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தரே அவர்களுக்கு போதகராய் இருந்து கர்த்தர் அவர்களை சிறு வயது முதற்கொண்டு போதித்து நித்தமும் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுது. உன் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. கர்த்தர் உன் பிள்ளைகளை போதித்து நல் வழியில் நடத்துவார், நல்ல வாழ்க்கையில் அழைத்து செல்வார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. அன்பானவர்களே, எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. கர்த்தரை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை இரட்சகராக தெய்வமாக ஏற்று ஆராதனை செய்கிற அத்தனை தேவ குடும்பங்களிலும் உங்கள் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் கர்த்தரால் போதிக்கப்படுவாங்க. அன்பானவர்களே, கல்வி சாலைகள் நிறைய இருக்கு. படிப்புகள், மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, அல்லேலூயா, எவ்வளவோ படிப்பு இருக்கு. கோடிக்கணக்கில் செலவு செய்து படிக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த உலக கல்வி கற்றுத்தராததை கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்கள் செலவு செய்து நீங்கள் கற்றுக் கொடுக்கிற இவ்வுலக விஷயங்கள், பயணங்கள் எல்லாவற்றையும் விட கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை போதிப்பார். உங்கள் பிள்ளைகளை வழி தவறி செல்ல விடமாட்டார். அவரே மெய்ப்பராயிருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, நம் குடும்பங்களுக்கெல்லாம் மெய்ப்பராயிருக்கிறார்.
அவருடைய மந்தையிலிருந்து ஒரு ஆடு கூட தவறி செல்ல விட மாட்டார். அல்லேலூயா. அன்பானவர்களே, எவ்வளோ அழகான வசனம். உன் பிள்ளைங்க, எல்லா பிள்ளைங்களும் கர்த்தரால் போதிக்கப்படுவாங்க. உன் பிள்ளைகளுக்கு கர்த்தரே போதகராக இருப்பார். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்கள் பிள்ளைங்களை எப்படி வழி நடத்துகிறார், போதித்து வழி நடத்துகிறார். உன் பிள்ளைங்க சமாதானம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு அலைய மாட்டாங்க. உன் பிள்ளைகள் நிம்மதி இல்லாமல் சுற்றி திரிய மாட்டாங்க. உன் பிள்ளைகள் நிம்மதியாக இருப்பாங்க. உன் பிள்ளைங்க சமாதானமாக இருப்பாங்க. உன் பிள்ளைகளின் வாழ்வு நலமாக இருக்கும். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஏனென்றால் உன் பிள்ளைகள் நீ வணங்குகிற தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனம் இவ்விதம் எழுதப்பட்டிருக்கு. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த பூமியில் நாமளும் பிள்ளைகளும் அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு வாழ்கிறார். இயேசுவை நம்பியவர்கள் கெட்டு போவதில்லை. இதற்கு சாட்சியாக, அடையாளமாக, அற்புதமாக நீயும் உன் பிள்ளைகளும் இருக்கிறீர்கள் இந்த பூமியில். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாமத்துக்கு அடையாளமாக, அற்புதமாக, அடையாளம் அற்புதங்களா உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சந்ததி எல்லாம் அவ்விதம் இருக்கும். ஆமென். அன்பானவர்களே, சங்கீதம் 25:13வது வசனம் இவ்விதம் சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஆத்மா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்து கொள்ளும். நீயும் நல்லா இருப்ப, உன் பிள்ளைகளும் பூமியில் நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. இந்த வசனம் சொல்றது அதான். அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். ஒன்றுமில்லாதவனாய் வாழ விட மாட்டார். அல்லேலூயா. எல்லாம் பெற்றவனாய் உன் பிள்ளைகளை வாழ வைப்பார். அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அல்லேலூயா. உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதே பிரியம். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்கள் ஆராதனை செய்கிறீங்க, வணங்குறீங்க. அன்பானவர்களே, அந்த சங்கீதம் 115:12வது வசனம் இவ்விதம் சொல்லுது. இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்கள் குடும்பங்களை, உங்கள் வம்சங்களை அவர் ஆசீர்வதிப்பார், திரளாய் பெருகச் செய்வார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இவ்விதமாக தான் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். வாக்கு மாறாத தெய்வம் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அதை தான் இங்கேயும் வசனம் எழுதப்பட்டிருக்கு. குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பானவர்களே, நீங்கள் என்ன செய்ய போகிறோம்? நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி வளரப்போகுது? நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி நல்ல வழிகாட்டுறது? நம்மளுடைய பிள்ளைகளின் பாதுகாப்பு எப்படி இருக்கும்? நம்மளுடைய பிள்ளைகள் இந்த வாழ்க்கையை எப்படி புரிஞ்சிப்பாங்க? நம்முடைய பிள்ளைகள் எப்படி தேவ பக்தியில் நடக்க போகிறாங்க? கவலையே படாதீங்க, கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. வேத வசனம் அவ்விதமாக தான் சொல்கிறது. கர்த்தர் நடத்துவார் உங்கள் பிள்ளைகளை, கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை, கர்த்தர் போதிப்பார் உங்கள் பிள்ளைகளுக்கு. ஆமென். அல்லேலூயா. கவலையே படாதீங்க.
மேய்ப்பன் கையில் இருக்கிற ஒரு ஆடு கூட கெட்டு போகாது. அல்லேலூயா. ஒரு ஆடு கூட வழி தவறி செல்லும்படியாய் மேய்ப்பன் விடவே மாட்டார். அல்லேலூயா. உங்களை நடத்திய தெய்வம் இயேசு கிறிஸ்து உங்கள் பிள்ளைகளையும் நடத்த போதுமானவராய் இருக்கார். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, சங்கீதம் 37:25 வசனம் இவ்விதம் சொல்லுது, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தரை நம்புகிற நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அப்பத்துக்கு இறந்து திரிகிற, அப்பத்துக்காக ஏந்தி திரிகிற குடும்பமாக, பிள்ளைகளாக உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஒருபோதும் வைக்க மாட்டார். அவர் வானத்தின் வாசலை திறந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். வனாந்தரத்தில் மக்களுக்கு சாப்பாடு போட்ட நல்ல தெய்வம் அவர். தம்மை தேடி வந்தவர்கள், தன்னுடைய போதனையை கேட்டவர்கள், தன்னுடைய ஜெபத்துக்கு வந்தவங்க பசியோடு திரும்பக்கூடாதுன்னு சொல்லுகிற தெய்வம் அவர். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒருபோதும் பசியினால் இருக்க விட மாட்டார். அல்லேலூயா. வயிறார உணவளிப்பார். ஆமென். அன்பானவர்களே, அவர் வல்லமையுள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, உங்கள் பிள்ளைகள் ஒருபோதும் வறுமையில் இருக்க மாட்டாங்க. ஒருபோதும் சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட மாட்டாங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை போஷிப்பார், உங்கள் பிள்ளைகளின் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவிப்பார், கட்டி எழுப்புவார், பிள்ளைகளை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதத்தில் இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகள் பொய்யல்ல, உண்மை. அதுதான் நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. அதனால் பிள்ளைகளை குறித்து எதையும் பாரமாக எடுத்து கவலைப்பட்டு கலங்காதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது பிள்ளைகளுக்காக ஒரு ஜெபம். பிள்ளைகளுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொள்ளுங்க, அது போதும். மற்ற எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, பிள்ளைகளுக்காக கவலைப்படாதீங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் நடத்துவார், அவர் நடத்த போதுமானவர். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிற அதே இயேசு கிறிஸ்து உங்கள் பிள்ளைகளுக்கும் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அன்பானவர்களே, சங்கீதம் 112:2 வசனம் இவ்விதம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அவன் சந்ததி பூமியில் பலமாக இருக்கும். அல்லேலூயா. செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். உன் வம்சம் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்படும். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் சந்ததி, உன் சந்ததி, அவர்கள் சந்ததி இந்த பூமியில் பலத்திருக்கும். அல்லேலூயா. அன்பானவர்களே, சங்கீதம் 112:3 வசனம் இவ்விதம் சொல்லுது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. இதை விட தெளிவா எப்படிங்க வசனம் சொல்லும்? வசனம் எவ்வளவு தெளிவாக சொல்லுது பாருங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அல்லேலூயா.
உங்கள் குடும்பத்தில் இருக்கும், உங்கள் பிள்ளைகளின் குடும்பத்திலையும் இருக்கும். ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதத்தில் சங்கீதம் 112 3வது வசனம் அழகாக சொல்லுது பாருங்க. ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், உன் பிள்ளைங்க வீட்டில் இருக்கும், நான் கொடுப்பேன், நீ கவலைப்படாத. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவருடைய புத்தகம் நம்மளை குறித்தும் நம்மளுடைய பிள்ளைகளை குறித்தும் எவ்வளவு தெளிவாக சொல்லுது பாருங்க. அன்பானவர்களே, நீதிமொழிகள் 14வது அதிகாரத்தில் 26வது வசனம் இவ்விதம் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தரை நம்புகிற உங்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, உங்கள் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அடைக்கலம் இல்லாமல் அவங்க அலைய மாட்டாங்க, அலைஞ்சு திரிய மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறான். அவர் அடைக்கலமாய் இருக்கிறார் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும். அன்பானவர்களே, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்விதம் எழுதப்பட்டிருக்கு. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். சோத்திரம். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நீங்களும் பாக்கியவான், உங்கள் பிள்ளைகளும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய புத்தகம் அப்படிதான் நமக்கு சொல்லுது. பாவிகளாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது பாவிகள் அல்ல, இப்பொழுது நீங்களும் பாக்கியவான், உங்கள் பிள்ளைகளும் பாக்கியவான்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய புத்தகம் அவ்விதம் சொல்லப்படுது. நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும்னு சொல்லப்படுது. உங்கள் பிள்ளைங்க எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரி, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லப்படுது. என்ன சொல்லியிருக்குன்னா, நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும்னு சொல்லப்படுது. உங்கள் பிள்ளைகள், உங்கள் சந்ததி ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு அடிமைத்தனத்தில் இருப்பாங்களே, ஆனால் நிச்சயமாக கர்த்தர் விடுவிப்பார். அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைங்க ஏதாவது உலகத்தின் சுழற்சியில், உலக காரியங்களில், பிசாசின் தந்திரங்களில் பிடிக்கப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் அவர்களை விடுவிப்பார் என வேத வசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் 11:21வது வசனத்தில். அன்பானவர்களே, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையோடு நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, பிள்ளைகளுடைய வருங்காலங்கள் குறித்தும் இன்றைய பிள்ளைகளுடைய நிலைமைகளை குறித்தும் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியையும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த நல்ல வார்த்தையை கேட்டிருக்கிற நீங்கள் இந்த வேத வசனங்களை மனதில் வைத்து தேவ பக்தியின் வாழ்க்கையை வாழுங்க. மென்மேலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வாழ வைப்பார், வழி நடத்துவார். ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சகல அதிகாரமுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் கடந்த நாளெல்லாம் காத்து வந்து இந்த நாளிலும் கர்த்தாவே உமது வேத வசனங்களை விதைக்க
கர்த்தர் நீர் ஜீவனை தந்தி கிருபையந்தி நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, விதைக்கப்பட்ட இந்த வேத வசனங்கள் ஒவ்வொரு இருதயங்களிலும் விருட்சமாய் வளரட்டும் அப்பா. இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் இயேசு நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரின் கரத்தில் இருக்கிற இந்த ஆடுகள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. கர்த்தர் நீரே மெய்ப்பராய் இருந்து வழி நடத்தி செல்கிறீர். ஆம் ஆண்டவரே அப்பா, உன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக, பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் வல்லமையான திருநாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.